ஹலோ, வெல்கம் டு குக் வித் மென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் இடியாப்பம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இடியாப்பம் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 10 இடியாப்பம் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்துக்கணும். தக்காளி 3 மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த 10 இடியாப்பம் பெரியவங்க 3 பேருக்கு தாராளமாக இருக்கும். அடுத்து பச்சை மிளகாய் 3 கீரி எடுத்துக்கணும். 100 கிராம் தேங்காவை கெட்டிப்பால் தண்ணிப்பால் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போது பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 1 பிரிஞ்சி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். அடுத்து இதில் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குனா போதும். இந்த இடியாப்பம் ஃப்ரை ரெசிபி ரம்ஜான் பக்ரீத்க்கு மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அடுத்து வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் இதில் முந்திரி சேர்த்துக்கணும். நான் ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண முந்திரினால வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கோல்டன் ரைசின் இதுவுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ரைசின் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக வர்ற வரைக்கும் வெங்காயத்திலே சேர்ந்து வதங்கட்டும். அடுத்து இதில் கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு நிமிஷம் எண்ணெயிலேயே மசாலா வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மசிய வேக விட்டுக்கணும். தக்காளி வெந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வேக வச்ச இடியாப்பத்தை நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக நல்லா உதுத்து எடுத்துக்கணும். இடியாப்பம் சின்ன பீசஸாக உதுத்து எடுத்தாதான் இடியாப்பம் ஃப்ரை நல்லா உதிரியாக கிடைக்கும். அடுத்து ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 10 இடியாப்பத்துக்கு 4 முட்டை நல்லா தாராளமாக இருக்கும். தக்காளி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவை ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு இந்த சைடில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து வேக விடணும். முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 150 ml தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தேங்காய் பாலோட அளவு அதிகமாக சேர்த்துட்டா இடியாப்பம் உதிரியாக இருக்காது. ஸோ 150 ml தேங்காய் பால் 10 இடியாப்பத்துக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க இடியாப்பத்தையும் சேர்த்துக்கணும். இடியாப்பத்தையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
கெஸ்ட் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் ஃப்ரை ரெசிபி செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இடியாப்பம் வந்து தேங்காய் பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பம் ஃப்ரை கூட வட்டிலாப்பம் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். ரொம்பவே சுவையான ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் இடியாப்பம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.